உதயன் சோத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திருமதி ஷர்மிளா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் தோழர். மேம், நீங்க நடந்துட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அதிமுக முதல்ல சொல்லியிருந்தது இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா இப்போ வெளிப்படையாவே அறிவிச்சுட்டாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவும் இருக்கும் அப்படிங்கறத அறிவிச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதெல்லாம் வைக்க மாட்டோம். அவங்க மத்தியில மோடி அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக மொத்த தமிழ்நாடு டெட் பாடி ஆக்கணும் அப்படின்னு 2 பாடிகளும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. எனக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் தெரியலங்க. அன்னைக்கு கட்சி கூட்டணியை விட்டு நாங்க வெளியில வரோம் சொன்னதும் நாடகம். இன்னைக்கு கட்சியோட கூட்டணி போனதும் இயல்பான ஒன்றுதான். இது அமித்ஷா சொன்ன விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ்னு சொன்னார்ல, அது ரொம்ப உண்மையான ஒரு பேச்சுதான். ஏன்னா அந்த ஜாடிக்கு ஏத்த மூடி இவங்கதான், அந்த எஜமானருக்கு ஏத்த அடிமைகள் இவங்கதான், அந்த சங்கிகளுக்கு ஏத்த சிங்கிகள் இவங்கதான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். 2024 தேர்தலுக்கு முன்னால கூட்டணியை விட்டு வெளியில வரோம் அப்படின்னு போட்டது ஒரு டிராமாவா தான் நான் பாக்குறேன். இது எல்லாமே இந்த ஒட்டுமொத்த அரசியல் நாடகமுமே நாக்பூர்ல இருந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அத பாஜகவுடைய மேலிடம் நடத்தக்கூடிய ஒரு டிராமா. 2024 தேர்தல் பாஜகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலா இருந்தது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் மீண்டும் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்கி பார் 400 பார் அப்படின்னு மோடி மேடைகள்ல முழங்கினாரு. ஆனா இந்தியா கூட்டணி ஒரு வலுவாக ஒரு கூட்டணி அமைந்து அவங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் அந்த எலெக்ஷன்ல கொடுத்தாங்க. சோ அவங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பி சீட்டும் ஒரு முக்கியமா அவங்க பார்த்தாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கடுமையான பின்னடைவை சந்திப்பாங்க. ஆட்சியை பிடிச்சிட்டாலும் இன்னைக்கு 240க்குள்ள அடிக்கட்டும் இல்லையா? சோ அந்த ஒரு வெற்றியை இன்னைக்கு மக்களுடைய ஓட்டு மக்களுடைய குரலாகத்தான் அந்த வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த டைம்ல கூட இதெல்லாமே ஒரு எலாபரேட் பிளான். அண்ணாமலையை விட்டு திட்டுற மாதிரி திட்டுறது அதிமுக தலைவர்களை. உடனே பாருங்க அண்ணாமலை இப்படி எல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு கூட்டணியை விட்டு இவங்க வெளியில வருது. அதுக்கப்புறம் தனியா நின்னா ஒவ்வொரு மேடையுமா போய் பாருங்க நாங்க தனியா வந்துட்டோம், சிறுபான்மையினரே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, பெண்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இளைஞர்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, பாஜகல இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டாடினது. இது எல்லாமே ஒரு வெல் ஸ்கிரிப்டட் பிளான். ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. மக்களுக்கு அப்ப கூட நம்மளுடைய பச்சோந்தி பழனிசாமி மேல எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் வரல. அப்படிங்கறதுனால்தான் ஒட்டு மொத்தமா வாக்குகளை கொண்டு போய் திமுக கூட்டணிக்கு கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை 40க்கு 40 அப்படிங்கிற ஒரு வெற்றியை திமுகவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல பாஜக ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா மீண்டும் ஒரு முறை 2026 தேர்தல்ல திமுக கூட்டணி ஜெயிச்சு வந்ததுன்னா இதை விட பாஜக ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுதப்படும் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவாயிடுச்சு. ஏன்னா ராகுல் காந்தி ரொம்ப நாள் முன்னால ஒரு விஷயம் சொன்னாருங்க. பாஜகவை எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் போர் மட்டும் கிடையாது, இது ஒரு சித்தாந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவா களத்துல கையாளுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக பல போராட்டங்களை நாம முன்னெடுத்து சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு ஆளுநர் விஷயங்கள்ல கூட பல போராட்டங்களை நாம முன்னெடுத்து செல்றோம். நம்மளுக்கு வரவேண்டிய நிதி ஆதாரத்துக்காக நம்ம சட்ட ரீதியாக போராட்டங்கள் நடத்துறோம். இதோ இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் கொள்கை ரீதியாக பாஜகவை இன்னைக்கு எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை உள்ள வரக்கூடாதுங்கிறாரு. மும்மொழி கொள்கை மூலமா ஹிந்தியை திணிக்க முயற்சி பண்றீங்க, இதை நாம எதிர்க்கிறோம். இன்னைக்கு மாநிலங்களுடைய மறுவரையை பற்றி, டீலிமிட்டேஷனை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். மாநில உரிமைகளை பத்தி பேசுறோம். மாநில சுயாட்சியை பற்றி தீர்மானங்கள் நிறைவேற்றுறோம். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் இங்க பேசக்கூடியது மற்ற மாநிலங்களையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு ஆல் இந்தியா லெவல்ல இன்னைக்கு ஸ்டாலின் கும்மிடி பூண்டிய தான்னா ஸ்டாலினை யாருக்கு தெரியும் அப்படின்னு ஆணவப்பா பேசினார் அண்ணாமலை ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு இந்தியா பூரா ஸ்டாலின் பேசப்படுறாரு. வட இந்திய ஊடகங்கள் டிஸ்கஸ் பண்ணுது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் திராவிட மாடல் தான் சிறந்த மாடல் அப்படின்னு இன்னைக்கு செய்திகளும் வீடியோக்களும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு பெரிய தாக்கத்தை கருத்தியல் ரீதியாக பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இது இவங்களுடைய ஒட்டுமொத்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் இருப்புக்கே ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு தீவிரமாக அமித்ஷாவே நேரடியா களத்துல இறங்கி இருக்கிறாரு.
ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் பரபரப்பு ஆகும் பொழுதுதான் பேரலா நீங்க குரோனாலஜி யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் எடப்பாடி என்ன சொன்னாரு? 2 முக்கியமான விஷயங்களை எல்லா மேடையிலயும் சொன்னாரு. ஒண்ணு வந்து என்ன சொன்னாருன்னா, இனிமேல் பாஜகவோட இப்போ இல்ல எப்பவுமே கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா வந்து சொன்னாரு. இன்னொன்னு வந்து 2026 தேர்தல்ல ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற விஷயம். இந்த 2 விஷயத்த தெளிவா பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸ் யோசிச்சு பாருங்க. மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக இல்ல தேமுதிக இதெல்லாம் வச்சு மெகா கூட்டணி அமைக்க முடியாது. அப்போ ஒரு வலுவான ஒரு ஃபோர்ஸ் அவங்க கூட வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போதைக்கு களத்துல புதுசா இறங்கி இருக்கக்கூடிய தாவேகா தான் ஓரளவுக்கு மக்களிடையே ஒரு ஈர்ப்பு பெற்ற ஒரு தலைவரை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இந்த கூட்டணி அமைஞ்சா 2 பேருக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. என்னதான் ஒரு ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி ஒரு கரிஸ்மாவோ இல்ல மக்களை வழிநடத்த செல்லக்கூடிய அந்த ஒரு ஆறாவோ இல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அந்த பக்குவமும் வந்து எடப்பாடிக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா விஜய்க்கு வந்து அந்த ஒரு கரிஸ்மா இருக்கு. எல்லா தரப்பு மக்களையும் அந்த ஓட்டுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா விஜய் இருப்பாரு. அதே தாவேகாக்கு என்ன மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வலுவான கட்சி கட்டமைப்போ இல்ல தேர்தல் ரீதியான ஒரு கட்டமைப்போ அந்த கட்சிக்கு இல்ல. இன்னும் அதை செஞ்சுட்டு இருக்கோம் சொல்றாங்க. ஆனா திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு வருஷம் போயிடும். சோ விஜயோடைய ஃபேஸ் வேல்யூ வச்சு மட்டும் இவங்க வந்து வாக்குகளை பெற முடியாது. அது வந்து பிராக்டிகலி இட் இஸ் இம்பாசிபிள். அப்ப இந்த 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா இது வந்து ஒரு அட்வான்டேஜஸான ஒரு கூட்டணியாக இருந்திருக்கும். ஆனா மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அப்படிப்பட்ட ஒரு அட்வான்டேஜஸான கூட்டணியை சேர விட மாட்டாங்க. இங்க பேச்சுவார்த்தைகள் தீவிரம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பேரலா பாத்தீங்கன்னா இரட்டை இலையை முழக்கக்கூடிய வழக்கை வந்து கையில எடுக்கிறாங்க, தூசு தட்டுறாங்க. கொடநாடு வழக்குல எடப்பாடி விசாரிக்கப்படுவார் அப்படிங்கிற செய்தி வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடியோட சம்பந்தி வீட்டுல ரெய்டு நடக்குது. 650 கோடி ரூபாய் வந்து வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களே 6-7 பேர் போய் அவரை சந்திச்சு அவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறாங்க. இந்த சூழ்நிலையில உங்களுடைய தனி நிதி ஆதாரத்தை காப்பாத்திக் கொள்வதற்கு உங்களுடைய மகனுடைய எதிர்காலத்தை காப்பாத்தணும்னா உங்களுக்கு வேற வழி இல்ல, பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆகணும் அப்படின்னு எடப்பாடியோட மனநிலைமை யோசிச்சு பாருங்களேன். 2024க்கு முன்னால இவங்க பிளான் பண்ணிதான் கூட்டணியை விட்டு வெளியில வந்தாலும் எடப்பாடி ஒரு கணக்கு போட்டிருப்பாரு. எப்படியும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கு. ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து மோடி இந்த வாட்டி ஆட்சிக்கு வரலன்னா இதோட நம்ம இவங்களுக்கு மங்களம் பாடிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு செகண்ட் அஜெண்டாவும் எடப்பாடியோட மைண்ட்ல இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் எடப்பாடி மீண்டும் ஒரு முறை மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் பாஜக வந்து ஆட்சியில உட்கார்ந்துட்டாங்க. இப்போ அவருக்கு வேற வழி இல்லை. அப்போ அந்த அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய சொந்த நிதி ஆதாரத்தை தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டு போய் பிஜேபி காலடியில வச்சிருக்கிறாரு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் கேக்குறேன், ரியாக்ட் பண்றதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு நேரம்? அன்னைக்கு ஸ்டேஜ்ல அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, கோயாலிஷன் சர்க்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணி அரசு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, போர்ட்போலியோஸ் எல்லாம் நாங்க வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க டெல்லியில போய் மறைமுகமா மக்களுடைய நலனுக்காக போய் பேசிட்டு வந்தேன் போய் சொல்லிட்டு வெளியில வந்தவங்க கூட அமித்ஷா உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. அவருடைய ட்விட்டர் லைன்ல போடுறாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு போடுறாரு. பிஜேபி இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் கூட பிஜேபியுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கையிலயும் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், போர்ட்போலியோஸ் பத்தி எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்தா ரொம்ப தெளிவா தெரியுது, அமித்ஷா சொன்னதுல ரொம்ப தெளிவா தான் இருந்திருக்கிறாரு. இவருக்கு ரியாக்ட் பண்ண எதுக்கு சார் 5 நாள் ஆயிருக்கு? இதுதான் உங்க டக்கா? இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்களா? 5 நாள் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்க? அப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களிடையே எவ்வளவு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு, தொண்டர்களிடையே எவ்வளவு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருக்கோம். வீடியோஸ் வெளிப்படையா வீடியோல பேசக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏற்கனவே மோடி பேரை சொல்லியே நம்மளால ஓட்டு கேட்க முடியல. மீண்டும் ஒரு முறை 6 மாசத்துக்கு இப்படி வீராப்பா பேசிட்டு இப்ப திரும்ப போய் அவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சா கேவலமா இல்லையா அப்படின்னு. இப்போ எடப்பாடி தன்னுடைய சுயமரியாதையை அடமானம் வைக்கிறது வேற விஷயம். ஆனா உங்க நலனுக்காக ஒட்டுமொத்த கட்சியுடைய சுயமரியாதையும் கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கீங்கல்ல, இது உண்மையான அதிமுக தொண்டனுக்கு பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தும்ல. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்ததுனாலதான்
இத வந்து டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு யுக்தியை எடப்பாடி கையில எடுக்கிறாரு. அண்ணாமலையோடைய ஸ்ட்ராட்டஜியை தெளிவா ஃபாலோ பண்றாரு பாருங்க எடப்பாடி. அண்ணாமலை இப்படிதான் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தைரியமோ திராணியோ இல்லைன்னா நேரடியா பத்திரிகையாளரே விழுந்து பிராண்ட வேண்டியது. நீ என்ன 1000 ரூபாய் வாங்கினியா, நீ என்ன திமுக கைக்கூலியா, ஏன் குரங்கு மாதிரி தாவி தாவி வரீங்க அப்படின்னு கேட்பாரு. இன்னைக்கு கரெக்டா எடப்பாடியும் அதே பண்றாரு. நீங்க வந்து தேவையில்லாம இத பிரச்சனை பண்றீங்க, நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுறீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு இன்னைக்கு பத்திரிகையாளர் மீது எரிச்சல் அடைகிறார். இந்த எரிச்சல் வந்து எடப்பாடியுடைய ஆற்றாமையுடைய வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன். திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒற்றை கருத்துள்ள கட்சிகள், அதாவது திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிற ஒற்றை கருத்துள்ள கட்சிகள் வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கும் போது பிஜேபியோட அப்படி நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம், மத்தபடி ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தான், இதுல ஆட்சியில பங்குங்கிறது எங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு வெளிப்படையா அவர் பேசுறாரு. ஓகே, 2 விஷயம். திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை இலக்குக்காக நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ திமுகவை வீழ்த்துறதுதான் உங்க அஜெண்டாவாக இருக்கே தவிர மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல என்னைக்குமே மக்களுக்கு எதிராக, தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜகவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு பிரச்சனையாவே இல்லை. அப்போ ஆரம்பத்துல இருந்தே நீங்க பாஜகவுக்கு வந்து ஆதரவாதான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும். இன்னைக்கும் திமுகவை வீழ்த்தி ஆட்சியில வந்து உட்கார்ந்து பவர் இருந்தாதான் என்னுடைய நிதி ஆதாரத்தை காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுயநல நோக்கோட தான் நீங்க அந்த வார்த்தையை பேசுறீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். கூட்டணி ஆட்சி இல்ல, மத்தியில் மோடி, மாநிலத்தில் எடப்பாடி அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த கூட்டணி ஆட்சி எந்த அளவுக்கு வந்து மாநில கட்சிகளை சிதைத்திருக்கிறது அப்படிங்கறத பல தருணங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால சிவசேனா எடுத்துக்கங்க. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் இவங்க உள்ள வந்தாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு ஹாட் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா? மகாராஷ்டிரா அரசாங்கம் ஏக்நாத் ஷிண்டேவை முதல்வரா வச்சிருந்தாங்க. இப்ப அந்த ஆளையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு தேவேந்திர பட்னவிஸ் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க இவங்க ஆளை. ஓகே, இன்னைக்கு மகாராஷ்டிரால பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கையை மகாராஷ்டிரா நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அதுல முக்கியமான செய்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 3ஆம் மொழியாக ஹிந்தி பாடம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ்ங்க. தாய்மொழி மராட்டியக்கு அப்புறம் இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ், ஹிந்தி கம்பல்சரி தேர்ட் லாங்குவேஜ் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும். இவ்வளவு நாள் இந்த தேசிய கல்விக் கொள்கை பற்றிய விவாதங்கள்ல இந்த சங்கி கூட்டங்களும், சங்கிக்கு சிங்கி அடிக்கிற கூட்டங்களும் என்ன சொல்லிட்டு இருந்தது? எல்லா மொழியும் தான் சொல்லியிருக்கோம், 3வது மொழியா ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கங்கன்னு தான் சொன்னோம், நாங்க ஹிந்தியை திணிக்கல அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கட்டாய பாடம்னு சொல்லி இன்னைக்கு ஹிந்தியை திணிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இததான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல வந்துச்சுன்னா ஏற்கனவே அடிமையா இருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்ன பண்ணுவாங்க? இவங்க சொல்லக்கூடிய காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது காமன் மண்டையாட்டும் ப்ரோக்ராம். பாஜக என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் காமனா இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி மற்றும் மற்ற அடிமைகள் எல்லாம் மண்டை ஆட்டுவாங்க. அதுதான் இவங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம். இங்க யார் வந்து திமுக கூட்டணியை தவிர வேற எந்த அரசியல் கட்சி, அது வந்து விஜயாக இருக்கட்டும், இல்ல எடப்பாடியாக இருக்கட்டும், இல்ல சீமானாக இருக்கட்டும், யார் வந்து ஆட்சியில உட்கார்ந்தாலும் அது நேரடியாக பாஜக ஆட்சியா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் பொழுதே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு உங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது. ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக கட்சியை அடமானம் வைத்தவர் நாளைக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய முன்னேற்றத்தையும் காவு வாங்க மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? அதை நேரடியா கொண்டு போய் அவங்க காலடியில போட்டுருவாங்க. இதற்கான ஹிஸ்டரியும் இருக்கு. உங்க ஆட்சி காலத்துல தானே நீட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. உங்க ஆட்சி காலத்துல தானே உதயமின் திட்டத்துக்கு வந்து நீங்க கையெழுத்து போட்டீங்க. உங்க ஆட்சி காலத்துல தானே ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்தது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, நம்ம அடுக்கிட்டே போகலாம். அப்போ வெளிப்படையா சொல்லிட்டாங்க, எந்த நிபந்தனையும் இல்லாம நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அப்போ டோட்டலா எல்லா சுயமரியாதையும் தூக்கி நல்லா ஆழமா குழி தோண்டி புதைச்சு அதை வந்து மூடி அது மேல சங்கி கொடியை நட்டிட்டு தான் இவங்க வந்து கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால பச்சோந்தி பழனிசாமியுடைய ஒரு வார்த்தையை கூட இனிமேல் நம்ப முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், திமுகவுக்கு ஏன் பயம் வருது அப்படின்னு கேக்குறாரு. திமுகவுக்கு பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக எதுக்கு பயப்படணும்? நீங்க யாரோட வேணா இல்ல நீங்க யாரோட வேணா கூட்டணி வைங்க, அது உங்க விருப்பம். திமுக அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மக்கள் அதை பத்தி பயப்படணும். திமுக பயப்படுதோ இல்லையோ அது வேற விஷயம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இஸ் a very shrewd leader.
இன்னைக்கு வந்து இவங்க ஒரு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணி அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எங்கேயும் சிந்தாம செதறாம ஒட்டு மொத்தமா இந்த கூட்டணிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு சீமானோடையும் கூட்டணிக்குள்ள வர சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த செய்திகளும் வெளியில வருது. தேர்தல் நெருங்க எப்படியும் விஜயும் பேசி உருட்டி மிரட்டி கன்வின்ஸ் பண்ணி அவரையும் கூட்டணிக்குள்ள வந்துட்டாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியா நிப்பாங்க. எலெக்ஷன் வில் பி டஃப், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இதுல திமுக பயப்படுறதை விட தமிழ்நாட்டு மக்கள் அதிகமா பயப்படணும். யாரு வந்தா எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நடைமுறைப்படுத்தும். இப்ப நீங்க பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஆளுநர் கூட இவ்வளவு பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடத்தி 10 மசோதாக்களை ஆளுநரோட அசென்ட் இல்லாம சுப்ரீம் கோர்ட் வழியா நாம ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்போட இன்னைக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கே துணைவேந்தர்களை கூப்பிட்டு முதல்வர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. கல்விங்கிறது மக்களுக்கு அறிவியல் ரீதியான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, மூட நம்பிக்கைகளை சொல்லிக் கொடுக்காதீங்க, கல்வியில மதத்தை கலக்காதீங்க, மனித குலத்துக்கான நற்பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆளுநர் RN ரவி வந்து வேந்தரா இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜும் போய் சனாத கருத்துக்களை தூக்கி வச்சதானே பேசிட்டு இருந்தாரு. அந்த அந்த கிண்டி கிறுக்கம் பண்ண வேலை ஜெய் ஸ்ரீராம் கத்துறாரு. அததாங்க சொல்றேன். அந்த கிண்டியில இருக்கிற கிறுக்கம் பண்ண வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். இதே டெல்லியில வந்து லக்ஷ்மிபாய் காலேஜ், டெல்லி யூனிவர்சிட்டி கீழே கூட வரக்கூடிய லக்ஷ்மிபாய் காலேஜ்ல அந்த காலேஜோடைய முதல்வர் பசங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. என்னன்னா சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, டெல்லியில எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும், சம்மர் எவ்வளவு ஹாட்டா இருக்கும்னு, சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கு ஏதாவது எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு கேட்டா இந்த அம்மா என்ன பண்ணிருக்குது, வத்சலான்னு பேரு, சாணிய கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய வால்ஸ்ல எல்லாம் சாணிய போட்டு பூசி இருக்கிறாங்க. கேட்டா நாங்க ரிசர்ச் பண்றோம், மாட்டு சாணம் மூலமாக எப்படி குளிர்ச்சியை கொண்டு வர முடியும் ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு டெல்லி யூனியன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய தலைவர் ரியாக்ட் பண்ணிருக்கிறாரு. எங்க ரூம் எல்லாம் குழுக்குழுன்னு இருந்தா மட்டும் போதுமா, உங்க ரூமும் குழுக்குழுன்னு இருக்கட்டும், உங்களுக்கு எதுக்கு ஏசின்ட்டு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரூம்ல போய் சாணியை பூசிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டெல்லி யூனிவர்சிட்டிக்குள்ள ABVP, அதாவது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துங்கிற பாஜகவுடைய மாணவர் அணி, அவங்க ஊர்வலம் போறதுக்கு டெல்லி யூனிவர்சிட்டிக்குள்ள பர்மிஷன் கொடுக்குறாங்க. அவங்களுடைய வலதுசாரி கருத்துக்களை அவங்க மேல போட்டு பேசுறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனா நேற்று டெல்லி யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்ல பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அதற்கு டெல்லி யூனிவர்சிட்டியில அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க, ஐடி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வீடியோஸ் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. கல்வி காவி கையில போனா எப்படி சீரழியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணம் என்னங்க வேணும்? அப்ப திமுக ஏன் பயப்படணும்? இன்னைக்கு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தானே திமுக கையில எடுத்து பேசிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு எலெக்ஷன் வந்தா கூட திமுக எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. விடியல் பயணம் திட்டம் இருக்கு, மகளிர் உரிமை தொகை இருக்கு, புதுமை பெண் இருக்கு, நான் முதல்வன் இருக்கு, இது 48 மணி நேரம் அந்த ஃபர்ஸ்ட் நம்மை காக்கும் 48 திட்டம் இருக்கு, காலை உணவு திட்டம் இருக்கு. இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம்ல. இல்லம் தோறும் கல்வி, வீடு தேடி மருத்துவம், இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தின திமுக அரசு இந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கும். நீங்க என்ன சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? பாஜக தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்களா? இல்ல அதிமுக கடந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்களா? எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? வழக்கம் போல வாரிசு அரசியல், ஊழல் கட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கில்லை அப்படிங்கிற இத்து போன விஷயங்களை தானே கையில எடுப்பீங்க. இந்த 4 விஷயங்களும் நீங்க சொல்லுங்க, இது 4 விஷயங்களும் திமுகக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கா? வாரிசு அரசியல் பேசுறீங்களே, பாஜக வாரிசுகளே இல்லையா? அதிமுகவுல இல்லையா? பெண்களுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அப்படிங்கறத பத்தி பேசுறீங்க நீங்க. இன்னைக்கு யூபியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூக்குள்ள புகுந்து வென்டிலேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஹோஸ்டஸ் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஊழியர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. ஐசியூக்குள்ள 24 மணி நேரமும் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தன் இதை பண்றான்னா அப்ப யோசிச்சு பாருங்க சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. டெல்லியில ஒரு 17 வயசு பொண்ணு 24 பேர் சேர்ந்து 1 மாசம் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் சட்டம் ஒழுங்கை பற்றி பேச யோகியதை என்ன இருக்குன்னு கேக்குறேன் நானு. ஊழல் கட்சின்னு பேசுறீங்களே, நீங்க செய்யாத ஊழலா? சிஏஜி சொல்றான் 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு. PM கேர்ஸ்ல இது நாள் வரைக்கும் எவ்வளவு ஃபண்ட் இருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த வெளியில இட்டீங்களா?
தேர்தல் பத்திரங்கள் மூலமா கார்பரேட்டுகளை உருட்டி மிரட்டி கான்ட்ராக்ட கொடுத்து நீங்க கலெக்ஷன் போட்ட விவரம் மக்களுக்கு தெரியாதா? எலெக்ஷன் கமிஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எலெக்ஷன்ஸே மேனிபுலேட் பண்ற உங்களுடைய அயோக்கியத்தனமான அரசியல் மக்களுக்கு தெரியாதா? அப்ப இதெல்லாம் எப்ப பேசுறது? இதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியுங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா எந்த அரசாங்கம் எந்த திட்டங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கு, அந்த திட்டங்கள் மூலமா மக்கள் எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கறத மக்கள் பார்ப்பாங்க. நீங்க காசு கொடுத்து ஓட்ட வேணா விலைக்கு வாங்கிடலாம், ஆனா மக்களுடைய அபிமானத்தையும் ஆதரவையும் நீங்க ஓட்டு வாங்க முடியாது. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு சிறந்த தலைவராக நிற்கிறார். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அளவுல. சமீபத்துல வந்த சி-ஓட்டர் சர்வேல என்ன சொன்னாங்க? 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வாக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா திமுக வாக்கு வங்கி 5% உயரும் சொன்னாங்கல்ல. 40 எம்பிக்களை ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? மிக்சர் சாப்பிடுவாங்க போய் அப்படின்னு இன்னைக்கு பாராளுமன்றத்திலே கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. இவங்க பேச ஆரம்பிச்சோன்னா மோடி எந்திரிச்சு ஓடுறாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அரசியல் நாடு முழுவதும் பிரதிபலிக்குது, எதிரொலிக்குது. இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இது காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு ஒரு விஷயத்த பாஜக தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் முக்து பாரத்தை விட திமுக முக்து தமிழ்நாடு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அஜெண்டாவா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காங்கிரஸை விட திமுக தான் அவங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்போ அதற்காக எந்த எச்சை அரசியலை செய்யறதுக்கும் அவங்க ரெடியா இருப்பாங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். தேங்க்யூ.